தமிழக முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சி தமிழகமெங்கும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழக வடக்கு ஒன்றிய செயலாளர் சக்திவேல் சார்பில் திருச்செங்கோடு முதல் ஆத்திராம்பாளையம் ஸ்ரீனிவாசம்பாளையம் வழியாக மினி பேருந்து இயக்கப்பட்டது. முதல்வர் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு நாள் அனைவருக்கும் பயணம் கட்டணமில்லாமல் ஏற்பாடு செய்யப்பட்டது. எலச்சிபாளையம் ஒன்றிய செயலாளர் விக்னேஷ் அவர்கள் தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் கட்சி தொண்டர்களுடன் கேக் வெட்டி தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடினார். அதைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையம் அருகே நகர செயலாளர் இப்ராஹிம் தலைமையில் நகராட்சி தூய்மை பணியாளர்களை கௌரவப்படுத்தும் விதமாக சால்வை அணிவித்து அவர்கள் கரங்களால் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. பின்னர் 1000 நபர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. பின்னர் கிழக்கு நகர செயலாளர் நாகராஜ் சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் கலந்து கொண்டனர். மல்லசமுத்திரம் பேரூர் கழகம் சார்பில் வடக்கு பேரூர் செயலாளர் தனபால் மற்றும் தெற்கு பேரூர் செயலாளர் கிருஷ்ணன் இருவரும் இணைந்து முதியோர்களுக்கு துணி, உணவு போன்றவைகளும் மல்லசமுத்திரம் பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு இனிப்பும் வழங்கப்பட்டது. அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் சார்பில் திருச்செங்கோடு புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் சார்பில் முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவை மட்டுமில்லாமல் கட்சி தொண்டர்களும் உண்மையான விசுவாசிகளும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்தநாளை திருவிழா போல் மற்றவர்களுக்கு நற்பணி செய்து கொண்டாடி வருகின்றனர்.